சிசிலி ட்ரீஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சிறுகிழங்கு அப்புறம் வந்து முருங்கீரை சேர்த்து ஒரு பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். இது ரசத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம். நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்ன துண்டு தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து, தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி துண்டு 2 துண்டு போதும். அடுத்து வந்து சிறுகிழங்கு எடுத்திருக்கேன். இந்த சிறுகிழங்கு எவ்வளோ எடுக்குன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும் சிறுகிழங்கு. இதை வந்து நான் குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கையாலேட்டு வந்து பச்சையிலேட்டு அவங்க வந்து அப்போ வந்து தோல் எடுக்கிறதா சொல்லுவாங்க. அந்த முறை வந்து எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து. அடுத்து வந்து வேர்க்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்க. அந்த வேர்க்கடலையை வந்து 1-2ஆக உடச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 3 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் இந்த தேங்காய், அடுத்து இந்த காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து 1-2ஆக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த வேர்க்கடலையை சேர்த்து ரொம்ப பொடி பண்ணிடக்கூடாது, 1-2 ஒரு சுற்றி எடுத்துக்காங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நான் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரியல் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கடுகு பொரிச்சோம், கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். நான் பூண்டு வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கணும். நல்லா நசுக்கிடுங்க, நசுக்கிட்டு சேர்த்துக்கணும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல முருங்கீரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம எடுக்கிறேன் கிழங்குல கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்படி வதக்கிட்டு இப்போ இதை நம்ம கிழங்க வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான சிறுகிழங்கு முருங்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்ட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.